வணக்கம். உலக வாழ்க்கையைப் போல அறிய முடியாத ரகசியம் வேற எதுவும் இல்லை. சுகம் எப்படி வருது, துக்கம் எப்படி வருது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் அன்பு, ஆதரவு, ஆடல், பாடல், அலங்காரம் அப்படின்னு குந்தவையோட வாழ்க்கை ஒளிமயமாக போயிட்டு இருந்துச்சு. தந்தையும் தாய்மார்களும், அண்ணனும் தம்பியும், அமைச்சர்கள், ஆசிரியர்கள், தாதிமார்கள், தோழிமார்கள் அவங்க எல்லாருமே குந்தவை பிராட்டியை தங்களோட கண்ணோட கருமணிகளாக பொத்தி பொத்தி பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க. துயரனா என்ன அப்படின்னு காவியத்திலையும் நாடகத்திலையும் உள்ள கற்பனை மூலமாக தான் அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட குந்தவையோட வாழ்க்கையில் இப்போ சூறக்காற்று வீச தொடங்கிடுச்சு. இப்படிப்பட்ட பாக்கியசாலிக்கு துன்பம் வரதான் தொடங்குச்சு. ஒன்றின் மேல் ஒன்றா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. தந்தையோட நிலை கவலைக்கிடமாக இருந்துச்சு. ராஜ்யத்துக்கு பெரிய சோதனை ஏற்பட்டுச்சு. தமையனும் தம்பியும் தூர தேசத்தில் இருந்தாங்க. இன்னதென்று சொல்ல முடியாத பெரும் விபத்து சோழர் குலத்துக்கு ஏற்பட போவதா ஜோடிதர்கள் மர்மமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நாட்டில் ரகசிய சதி கூட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. நாட்டோட மக்கள் இனம் தெரியாத பீதியில் ஆழ்ந்திருந்தாங்க. வைர நெஞ்சம் படைத்த வீரர்கள் இருக்கிற பரம்பரையில் வந்த குந்தவை தேவிக்கு இவ்வளவும் வீரத்தோடு சமாளிக்கக்கூடிய மனோதைரியம் இருந்துச்சு. குலத்துக்கும் ராஜ்யத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் எல்லா அபயங்களையும் தன்னோட மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு திடமாக இருந்துச்சு. ஆனாலும் அவளோட வாழ்க்கையில் ஒரு சிறிய சந்திப்பு, எதிர்பாராத ஒரு சந்திப்பு அவங்களோட வைர இதயம் இலகவும் மனோதைரியம் குறையவும் காரணமாயிருச்சு. வந்தியத்தேவனை குந்தவை சந்தித்த போது மொட்டா இருந்தால் அவங்களோட இருதய தாமரை மலர்ந்துருச்சு. வந்தியத்தேவன் சிறைப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அவ்வளோ வேதனையை தந்துச்சு. அவன் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கொடிய வார்த்தை அவங்களோட நெஞ்சை பிளந்துச்சு. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாங்க தெரியுமா? பெற்றவர்கள், உற்றார் உறவினர்கள், உயிருக்குயிரான தோழிகள் எவ்வளவோ பேர் இருக்க, எவரோ வழியில் போகிறவரை பற்றி 2-3 தடவை மட்டும் சந்தித்தவரை பற்றி ஏன் இந்த இதயம் இப்படி துடிக்கணும்? இதையெல்லாம் யோசிப்பதற்கும் காரண காரியங்களை ஆராய்ந்து முடிவு கட்டுவதற்கும் இப்போ ஒரு நேரம் இல்லை. விசாரிக்க வேண்டியதை விசாரிக்கணும், செய்ய வேண்டியதை உடனே செய்யணும் அப்படின்னு குந்தவை யோசிச்சாங்க. இன்னைக்கு மதியமே குந்தவை சின்ன பழுவேட்டையர் அரண்மனைக்கு சென்றிருந்தாங்க. சின்ன பழுவேட்டையர் இளைய பிராட்டியை வரவேற்று மண்டபத்தில் இருந்த சித்திரங்கள் எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. குந்தவையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு வந்தாங்க. எல்லா சித்திரங்களும் பார்த்து முடித்ததும் குந்தவை தேவி சின்ன பழுவேட்டையரை பார்த்து, ஐயா, பழுவேட்டையர்கள் பரம்பரை சோழ குலத்துக்கு ஒப்பற்ற சேவை புரிந்திருக்காங்க அப்படின்னு குந்தவை சொன்னதும், அது எங்களோட பாக்கியம் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொன்னாங்க. அந்த சேவைக்கெல்லாம் ஈடாக கூடியது இந்த சோழ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு குந்தவை சொன்னதும் சின்ன பழுவேட்டையர் இது என்ன வார்த்தை தாயே அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் சக்கரவர்த்தி ஆயுட்காலம் முடிந்து கைலாச பதவியை அடையும் வரையில தாங்கள் காத்திருக்கலாம் அல்லவா? சாம்ராஜ்யத்தோட அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு அவசரப்பட வேண்டுமா அப்படின்னு குந்தவை சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் சின்ன பழுவேட்டையர் இருதயத்தில் கூரிய அம்புகள் போல் பாய்ந்தது அப்படின்னு அவரோட முகம் காட்டுச்சு. அவரோட நெத்தியில வேர்வை துளிகள் இருந்துச்சு. மீசை துடிச்சு, கை கால்கள் நடுங்குச்சு. சின்ன பழுவேட்டையர் நெற்றி வேர்வையை துடைத்து கொண்டு குந்தவையை பார்த்து, அம்மையே, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? சொல்லாலேயே என்னை யமலோகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு உத்தேசமா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, அத்தகைய சக்தி என்கிட்ட இல்லை. யமன் கூட உங்களை பார்த்தா பயப்படுவாங்க. என்னை போன்ற பேதை பெண்ணுக்கு அது முடியுமா? அம்மனி, இத்தகைய கொடிய வார்த்தைகளை சொல்வதை காட்டிலும் பழுக்க காய்ச்சிய ஈயத்தை என் காதில் நீங்கள் ஊற்றி இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ கவலைப்படுற அளவுக்கு நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் கேட்டார். உங்களோட தவறை பற்றி சொல்ல நான் யாரு? என்னுடைய தவறு என்னது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். என் தந்தை நோயை தீர்ப்பதற்காக மூலிகை கொண்டு வருவதற்காக ஆள் அனுப்பியது என் பேரில் தவறா? இல்லாமணி, ஒரு நாளும் தவறாகாது அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொன்னாங்க. பழையாறை வைத்திய மகனை கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக நான் அனுப்புனேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு குந்தவை கேட்டாங்க. தெரியும் அம்மணி அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொன்னாங்க. இன்றைய தினம் அந்த வைத்தியர் மகனை கயிற்றில் கத்தி வீதியில் குதிரை வீரர்கள் இழுத்து கொண்டு வந்ததை பார்த்தேன். கட்டளையிட்டது நீங்க தானா? அவரை அனுப்பியவர் நான் என்று தெரிந்தும் இந்த கட்டளை இட்டீங்களா? ஆனால் நீங்கள் அவன் ஒற்றன் அப்படின்னு தெரியாமல் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, பழையாறை வைத்திய மகனாவது ஒற்றனாவது அந்த கதையை என்னை நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு குந்தவை சொல்ல, அவனே ஒப்புக்கொண்டா நம்பிதானே ஆகணும் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, இளவரசி கொஞ்சம் திடுக்கிட்டாங்க. அவரே ஒப்புக்கொண்டாரா? அது எப்படி? என்னத்தை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு கேட்டாங்க. தன்னோடு வந்த இன்னொருவன் ஒற்றன் அப்படின்னு அவர் ஒப்புக்கொண்டாரு. அந்த இன்னொருவன் மூலிகைக்காக உண்மையில் பிரயாணம் புறப்படவில்லை அப்படின்னும் இலங்கையில் யாருக்கோ கடிதம் கொண்டு செல்வதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, இவன் ஒரு பெரிய மூடன், ஏதாவது உளறி இருப்பான். இவருடன் சென்ற இன்னொரு ஆளையும் அனுப்பியது நான் தான், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு குந்தவை கேட்க,
தெரியும், உங்களை அவர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். வந்தியத்தேவன் அப்படிங்கிற பெயருள்ள அந்த வாலிபன் வந்து உண்மையிலேயே ஒரு ஒற்றன் தான். இல்லவே இல்லை, அவர் காஞ்சிபுரத்துலேருந்து என் தமையன் எழுதிய ஓலையை கொண்டு வந்தவர் அப்படின்னு குந்தவை சொல்ல, இளவரசி, அவர் சக்கரவர்த்திக்கும் இளவரசரிடம் இருந்து ஓலை கொண்டு வந்திருந்தாரு. அதனால் என்ன அப்படின்னு குந்தவை கேட்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் ஒற்றர்கள் வந்து தங்களோட வேலையை செய்வாங்க அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொன்னாங்க. வந்தியத்தேவன் ஒற்றன் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு குந்தவை கேட்டாங்க. ஒற்றன் இல்லாட்டி அவர் வந்து நேர் வழியில் நடக்கிறத விட்டுட்டு குறுக்கு வழியில் நடப்பாரா? குழந்தை ஜோதிடர்கிட்ட போய் சக்கரவர்த்தியோட ஜாதக பலனை பற்றி கேட்பாரா அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, சக்கரவர்த்தியோட ஜாதகத்தை பற்றி நான் கூட தான் குழந்தை ஜோதிடர்கிட்ட கேட்டேன், அதனால் என்ன அப்படின்னு குந்தவை கேட்க, சக்கரவர்த்தியோட செல்வ புதல்வி நீங்கள் வந்து கேட்கறது வேறு, சம்மந்தமே இல்லாத யாரோ வழிபோக்கன் கேட்பது வேறு. பகைமை அரசர்களோட ஒற்றனாக இருந்தால் தான் அப்படி விசாரிக்க தோன்றும் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, இது உங்களோட யூகம், வேறு காரணம் உண்டா அப்படின்னு குந்தவை கேட்டாங்க. பகிரங்கமாக என்னுடைய அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டு தஞ்சை கோட்டைக்கு வந்திருக்கலாம், ஆனால் அப்படி செய்யாமல் பழுவூர் முத்திர மோதிரத்தை காட்டிட்டு ஏன் நுழையணும்? பெரிய பழுவேட்டையர் கொடுத்தார் அப்படின்னு ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு வந்து சின்ன பழுவேட்டையர் சொன்னார். முத்திர மோதிரம் அப்புறம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு இளைய பிராட்டி கேட்க, அது இன்னும் தெரியல, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, அதை கண்டுபிடிக்காம உங்கள் ஆட்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு குந்தவை கேட்க, என்னுடைய ஆட்கள் மந்திரவாதிகள் இல்லை, ஒற்றனை கண்டுபிடித்து கேட்டால் தான் முத்திர மோதிரம் அவர்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, அவர் உண்மையை சொல்லுவார் அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் அப்படின்னு குந்தவை கேட்க, உண்மையை சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்குது தாயே, பாதாள சிறை இருக்கிறதே, ஒற்றனுக்கு இதுவும் தெரிந்திருக்கு, அதனால தான் மறுபடி தலைமறைவாகி இரவுக்கு இரவே கோட்டையிலிருந்து தப்பி ஓடிட்டாரு, சம்புவரையர் மகரையும் முதுகில் குத்திவிட்டு ஓடிவிட்டாரு அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, அவர் குத்தினார் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு குந்தவை கேட்க, கந்தமாறன் கூறியது தான் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, அது போதாது, அவர் வந்து கந்தமாறனை குத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு குந்தவை தேவி சொல்ல, தாயே, தாங்கள் அருகிலிருந்து பார்த்தீங்களா அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் கேட்க, பக்கத்துலேருந்து நான் பார்க்கல தான், ஆனால் ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்தா அவங்க குற்றவாளியா இல்லையா அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இளைய பிராட்டி சொல்ல, அந்த பொல்லாத ஒற்றன் வந்து பாக்கியசாலி, தங்களோட நல்ல அபிப்பிராயத்தை எப்படியோ கவர்ந்துட்டான், ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிட்டலை அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, ஐயோ, அவரை மறுபடியும் ஒற்றன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு குந்தவை சொல்ல, தாயே, அவர் வந்து ஒற்றன் இல்லாட்டி கூட்டாளிகளுடன் சேர்ந்து முகமூடி போட்டுக்கொண்டு ஏன் பழையாறையில் நுழையிறான்? மாறுவேடம் போட்டுக்கொண்டு ஏன் கோடிக்கரை துறைமுகத்துக்கு பிரயாணிக்கிறான்? அவர் ஒற்றர் இல்லாவிட்டால் என் ஆட்களை கண்டதும் ஒரு நாள் முழுவதும் கோடிக்கரையில் ஒளிந்து திரிவானா? இரவானதும் படகுல ஏறி இலங்கை தீவுக்கு போவாரா அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, அப்படின்னா அவர் படகுல ஏறி தப்பித்து போயிட்டாரா? உங்களோட ஆட்களால் அவரை பிடிக்க முடியலையா அப்படின்னு குந்தவை கேள்வியில் வந்து குதூகலம் இருந்துச்சு. ஆம் தாயே, அந்த மாயாவி ஒற்றன் என் ஆட்களை ஏமாத்தி விட்டு போயிட்டாரு. இந்த முட்டாள்கள் அவரை விட்டு விட்டு வைத்தியர் மகனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, ஐயா, ஒற்றன் வந்து எப்படியாவது போகட்டும், வைத்தியர் மகனை வந்து நான் அனுப்பி வச்சிருக்கேன், அவர் வந்து குற்றமற்றவர் அப்படிங்கிறது நிச்சயம், அவரை வந்து உடனே நீங்கள் விடுவிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு குந்தவை சொன்னாங்க. அம்மணி, இவர் ஒற்றன் இல்லாட்டி ஒற்றனுக்கு உடந்தையாய் இருந்திருக்கிறார், ஏதேதோ கட்டுக்கதைகளை சொல்லி என் ஆட்களை ஏமாற்றி இருக்கிறாரு. ஒற்றன் வந்து ஒளிந்திருப்பதற்கும் தப்பி படகேறி செல்வதற்கும் இவர் வந்து உதவி செய்திருக்காரு. அதெல்லாம் எப்படி இருந்தாலும் வைத்தியர் மகனை விடுதலை செய்தாக வேண்டும் அப்படின்னு குந்தவை சொன்னாங்க. அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாட்டின் 4 புறமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன, பகைவர்கள் படையெடுக்க காத்திருக்கின்றன. வீரபாண்டியனுடைய ஆபத்தூவி சேவகர்கள் வந்து சோழ குலத்தை வடியோடு அழிக்கிறேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க. நாடெங்கும் சதிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, ஐயா, சதி செஞ்சவங்க எல்லாரும் சிறையில் போடுவதா இருந்தால் சிறையில் இடமே இருக்காது அப்படின்னு குந்தவை சொன்னாங்க. இடம் இருக்கிற வரைக்கும் போடலாம்ல அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, உண்மை சதியாளரை போடுவதற்கு கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்கட்டும், வைத்தியர் மகனை உடனே விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு குந்தவை சொன்னாங்க. அந்த பொறுப்பை நான் ஏற்க முடியாது அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொன்னாங்க. சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் செய்வீரா, அதையும் புறக்கணிப்பீரா அப்படின்னு குந்தவை கேட்டாங்க. அம்மணி, இதற்கு சக்கரவர்த்தியின் கட்டளை தேவையில்லை, இளைய பிராட்டியின் விருப்பம் எதுவோ அதுவே சக்கரவர்த்திக்கு வேத கட்டளை என்பது உலக அறிஞ்ச விஷயம். இதோ பாதாள சிறையோட சாவியை தங்கள்
கையில் நான் கொடுக்குறேன், தாங்களே சென்று கதவை திறந்து விடுதலை செய்யுங்க. இன்னும் யாரையெல்லாம் விடுதலை செய்யணும்னு நீங்கள் நினச்சாலும் தாராளமாக செய்யுங்க. அதனால் வரும் லாப நஷ்டங்களுக்கு பொறுப்பு தங்களுடையது அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொன்னார். இவ்வாறு சொல்லி சின்ன பழுவேட்டையர் வந்து ஒரு பெரிய சாவியை எடுத்து கொடுத்தாரு. குந்தவை பொங்கி வந்த தன் ஆத்திரத்தை வந்து அடக்கி கொண்டு, ஆகட்டும் ஐயா, லாப நஷ்டத்துக்கு பொறுப்பு நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சாவியை வாங்கிட்டாங்க. இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதாவது பெரு தீங்கு நேர்ந்தா அது 2 பெண்களால் தான் வந்தாகும் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொன்னார். நான் ஒருத்தி, அந்த இன்னொரு பெண் யார் அப்படின்னு குந்தவை கேட்க, பழுவூர் இளையராணி நந்தினி தேவி தான் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொல்ல, குந்தவை வந்து புன்னகை புரிந்து, சோழ சாம்ராஜ்யத்தின் சர்வாதிகாரியுடன் என்னை கொண்டு போய் சேர்க்கிறீர்களே அப்படின்னு குந்தவை சொல்லிட்டு, இது வந்து பெரிய பழுவேட்டையரோட காதில் விழுந்தா நீங்கள் தேசத்தை விட்டே அனுப்பப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லதாக போய்விடும், அதற்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் சொன்னாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.